இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இன்றைய செய்தியின் தலைப்பு விடுவிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு உலகமே பொல்லாங்கனாகிய பிசாசின் தந்திர வலைகளுக்குள்ளே சிக்கி முழித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றிலும் நமக்கு தீங்கு விளைவிக்கிற பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கேயோ பாகிஸ்தான் பார்டரிலிருந்து வருகிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள் நம் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், நம்முடைய சபையில் இருக்கலாம், நாம் வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கலாம். யார் நல்லவர்கள் யார் பொல்லாதவர்கள் என்பதை அவர்களிடமிருந்து வெளிப்படுகிற கிரியைகள் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுதெல்லாம் அதுவும் கூட நம்மால் கண்டுபிடிக்க முடிவதில்லை. பலவித ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்துள்ள சூழ்நிலையில் எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறவர்களே அதிகம். ஆனால் நமக்கு முன்பாக மலை போல் உள்ள பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவித்து தமது செட்டைகளுக்குள் வைத்து பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமேயானால் நாசியில் சுவாசமுள்ள மனிதனுக்கு பயப்படாதீர்கள். நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமில் தேவனுக்கு முன்பாக பொல்லாத மனிதர்கள் எம்மாத்திரம். தாவீது ஒரு பலவீனமான மனிதன் என்று சிங்கம் நினைத்திருக்கலாம், கரடி நினைத்திருக்கலாம். கவசமே இல்லாமல் தனக்கு முன் வந்து நிற்கிற சாதாரண இந்த ஆடு மேய்க்கிற மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று கோலியாத் கூட நினைத்திருக்கலாம். அவ்வளவு ஏன், நெருங்கிய உறவினனான சவுல் கூட தாவீதை கொன்று போட மலைகளையும் குகைகளையும் தேடி போனான். சிங்கம், கரடி, கோலியாத், சவுல் போன்றவர்கள் எல்லாம் பலவான்கள் போலதான் வெளி உலகத்துக்கு தெரிந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா பொல்லாதவர்களின் கைக்கும் தப்புவித்து பலவான்களின் கைக்கு நீங்களாக்கி தாவீதை விடுவித்து காட்டினார் நம்முடைய ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நமக்காக யுத்தம் செய்ய நம் ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். அதனால்தான் விசுவாசத்தோடு கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் பலம் உள்ளவர். இதை முழுக்க முழுக்க நம்பினால் பலவீனமாய் தோன்றுகிற நாம் கூட பலவான்களாய் மாறிவிடுவோம். எனக்கு 3வது முறை ஹார்ட் அட்டாக் வந்தபோது தீவிர சிகிச்சை பிரிவில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டேன். சிகிச்சையை ஆரம்பிப்பதற்கு முன்பு என்னை சுற்றிலும் நின்று கொண்டது 8 மருத்துவர்களும் தீவிர ஆலோசனையில் இருந்தார்கள். என்னவென்றால், இவருக்கு மயக்க மருந்து கொடுத்தால் மீண்டும் கண் விழிப்பாரா என்பதே அவருடைய சந்தேகம். சூழ்நிலையை நான் உணர்ந்து கொண்டேன். நமக்கு வருகிற சகலவித ஆபத்துகளிலும் இருந்து நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் எனக்குள் அதிகமாக இருந்தபடியினால் ஒரு மருத்துவரை என் அருகில் அழைத்து எனக்கு தாராளமாக மயக்க மருந்து கொடுங்கள், நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, என்னை காப்பாற்றுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றும் சொன்னேன். என்னுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்ட பின்பு எனக்கு அறுவை சிகிச்சை சிறந்த முறையில் செய்து முடிக்கப்பட்டது. மரணத்துக்கு என்னை தப்புவித்த ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததினால் அந்த சிகிச்சைக்கு பிறகு கடந்த 3 வருஷங்களில் இன்றைக்கு வரைக்கும் 1000 மைல்கள் நான் பிரயாணப்பட்டு விட்டேன். பல மணி நேரம் ஆண்டவரை குறித்து பேசிவிட்டேன். பல பாடல்களை சத்தமாக இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறேன். எனக்குள் பயம் இல்லை. சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம்தான். ஆகவே நமக்கு முன் வருகிற பொல்லாத காரியங்களை பார்த்து மனிதர்களை பார்த்து பயப்படாதீர்கள். ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.